அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் சமைக்க போகிறது மட்டன் குழம்பு. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவி சுத்தம் செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ அந்த மட்டனில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கிறேன். கடைசியாக இதில் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்தா மட்டன் நல்லா சாஃப்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டுறலாம். அப்போ தான் உப்பு காரம் எல்லாம் இதில் நல்லா இறங்கும். நான் மட்டன் குழம்ப குக்கரில் செய்ய போகிறேன். குக்கரை அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் அதில் ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, அன்னாச்சிப்பூ, 2 லவங்கம், 2 ஏலக்காய் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் லைட்டாக வறுத்துக்கலாம். இதில் பொடிசா நறுக்கி வச்ச 1 கப் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நிறம் மாற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் போட்டதும் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கினதும் அதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதில் பொடிசா நறுக்கி வச்சிருக்கிற 1 கப் தக்காளியை சேர்த்துக்கிறேன். தக்காளி போட்டதும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். நான் மட்டனில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். அதனால் எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசியணும். அந்த அளவுக்கு வதக்குனா போதும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் அரைச்சி வச்சிருக்கிற விழுதை இதில் சேர்த்துக்கிறேன். இந்த விழுதுல ஒரு சின்ன சைஸ் தக்காளி, சின்ன சைஸ்ல வெங்காயம், 1 பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதுல 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மட்டன் மசாலா, கொஞ்சமா கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள். இது எல்லாத்தையும் ஒண்ணா கலந்து பச்சை வாடை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கினா போதும். மசாலா நல்லா வதங்கிருச்சு. அதில் இருக்கிற பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு. இப்போ இதில் மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற மட்டனை சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிறேன்.
மட்டன் 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கிறேன். தேவையான அளவுக்கு தண்ணியை விட்டு நல்லா கலந்துக்கிறேன். இந்த இடத்துல உப்பு காரம் டேஸ்ட் பண்ணிக்கலாம், தேவைன்னா சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை மூடி ஒரு 5 விசில் வர வரைக்கும் மட்டனை நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ இதுல தேங்காய், கசகச, முந்திரி சேர்த்து அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். குழம்பு இந்த அளவுக்கு திக்கான போதும் மட்டன் நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. இப்போ இதுல கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிடலாம். அவ்வளவுதான், மட்டன் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.